அன்பு நேயர்களே, நேற்று சனிக்கிழமை செய்திகள் ஏராளமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதில் ஒரு செய்தியாக மலைப்பாங்கான பகுதிகளில் 2 அமெரிக்காவின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை ஈரானிய பழங்குடி மக்கள் தாக்கி அளிச்சிருக்காங்க, சுட்டுக் கொண்டியாங்களாம். அது ஒரு செய்தி வந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக இஸ்ரேலின் பென்குரியன் ஏர்போர்ட் மீண்டும் தாக்குதல். ஆமா, இந்த பென்குரியன் ஏர்போர்ட்டை எத்தனை தடவை தாக்குவீங்க? இன்னுமா தாக்கி அழிக்கவே முடியலையா? அப்ப நீங்க அழிக்க அவன் அதை ரிப்பேர் பண்ணி கொண்டு பிரிக்கிறானா? எனக்கு அது புரியலைங்க. நானே ஒரு 5-10 செய்தி போட்டிருப்பேன், பென்குரியன் ஏர்போர்ட் தாக்கல் இந்த நேத்தும் தாக்கல் போட்டிருக்கிறாங்களாம். அடுத்த செய்தியாக வருகின்றது என்னென்றால், இப்ப இந்த B1 பாலம் ஒன்று அமைச்சுக்கிறாங்க இல்லையா ஈரானுக்குள்ள. அதாவது ரம் அவர்களின் இயலாமையை, அதாவது இவ்வளவு செஞ்சும் இவன் பணியாத படையா இருக்கிறான், ஒரு ரஃபான படையா இருக்குது, அடங்கா தமிழன் போல இருக்கிறான் அப்படி என்று இவர் கிட்ட போட்டு அதுக்குள்ள இருக்கிற அவங்க அந்த டொமஸ்டிக் உள்ள போட்டு அடிக்கிறதெல்லாம் இயலாமையும் ஆத்திரத்தையும் கொண்டு கொட்டுவதாகவே நாம் பார்க்கின்றோம். அதாவது அந்த பாலம் அழித்தது என்பது அந்த ஊர் மக்களுக்கு தெரியும், அங்க ராணுவத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைண்டு. அதுக்கு இந்த நேனா சொல்றானா, அது அங்கிட்டால அந்த ராணுவ ட்ரக்ஸ் எல்லாம், அந்த ரக்குகள் அப்புறம் ஆயுதங்கள் பரிமாறப்பட்டவர்களிடம் உண்டு. அந்த பாலம் இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. இந்த மே மாசமோ ஏப்ரல் மாசம் செய்திக்குள்ள பார்ப்போம், ஏப்ரல் மாசம் எல்லாம் ஓப்பன் இருக்குது அந்த பாலம். அப்ப இவங்களோட இயலாமை, அதாவது ஈரானிய ராணுவத்தை அடக்க முடியவில்லை என்ற ஒரு ஆத்திரம், என்ன இவ்வளவு செஞ்சும் பணிறான்ல, அது ஒரு ஆத்திரம். இவ்வளவு உள்ளுக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள அடிச்சும் உங்களோட ஏர்போர்ட் காலி, உங்களோட ஏர்போர்ட்ஸ் காலி, உங்களோட நேவி காலி, உங்களோட ஆர்மி காலி, அப்படி எல்லாமே காலின்னு எங்க இருந்துடா அடிக்கிறவங்கள கேள்வி வரும் இல்ல. அந்த ஆத்திரத்துல தான் அங்க இருக்கிற அவங்களோட யூனிவர்சிட்டி ஒன்றாம் இப்ப ஒரு ரிசர்ச் சென்டர் அழைச்சி ஈரான்ல ஒரு மிக கல்வி, அதாவது யுனெஸ்கோவால் நாம் ஏற்கனவே சந்திக்கிறோம், அது யுனெஸ்கோ கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற கல்வி, அதாவது பழமை வாய்ந்த அனைன்ட் காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள், ஆய்வு மையங்கள், மெடிக்கல் காலேஜுகள், இப்படி ஏராளமான கல்வி நிலையங்களை எல்லாம் தாக்குறான் பாவி. அப்ப இதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்திலே ஆசியாவிலே மிகப்பெரிய லைப்ரரியை தாக்கினான். யாரு இந்த நாரு காமினி பொன்சேகாவா? அவனதான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த சனியும் செத்து போச்சு, அடிச்சுதான் புலிகள். அப்படி அதனால தமிழன் படிக்கலையா கேட்பேன் நாமே. இப்ப நீ யாழ்ப்பாணத்துல மிகப்பெரிய லைப்ரரியை கொண்டாடிச்சீங்க, சிங்களம் அடிச்சிச்சு ஜேஆர் கவர்மெண்ட் நினைக்கிறேன். சரி, ஆண்டெல்லாம் கணக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் நினைக்கிட்டு பெரிய பண்டிதர் மாதிரி கேட்டு வராங்க, ஆண்டு இல்லாம மெமேல் இல்லாம ரிமேல் வச்சுக்கொள்ள முடியும். அப்புறம் அந்த ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு லைப்ரரி அடிச்சானுங்கள். தமிழன் படிக்கலையா, டாக்டர் ஆகலையா, லோயர் ஆகலையா, என்ஜினியர் ஆகலையா? அதெல்லாம் ஒரு சின்னத்தனமுங்க. தைரியமா நீங்க என்ன தரைப்படையா வாரங்க, அவனும் வாண்டு கூப்பிடுறான் வடிவேல் மாதிரி, நீங்க தைரியமா ஆளாச்சே வாண்டு கூப்பிடுறான், அடிச்சு கொள்ளுங்க. அதை விட்டுட்டு அவனுங்கள கல்வி நிலையம், அவனுங்கள குடி தண்ணி, அவனுங்கள எரிபொருள் நிலையம் அடிச்சா விட்டுருவானா? அதைத்தான் ஈராங்காரன் இன்னைக்கு சொல்லிக்கானுங்க, நீங்க இதெல்லாம் அடிச்சா நாங்க படிக்க மாட்டோமா, எங்களுடைய ஸ்டடி வராதா, நாங்க உயர மாட்டோமா? நீங்க எவ்வளவுக்கு அடிக்கிறீங்களோ அவளுக்கு நாங்க முன்னோருக்கொண்டே போவோம். இப்ப என்ன பண்ண போறாங்க ஒரு விடயம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த சுங்க வரி சார்ஜ் பண்றாங்க இல்லையா, அதை வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு நாளைக்கு அதான் சொல்ல மீண்டும் ரிமைண்டிங் கொண்டு வருவோம். நான் நினைக்கிறேன் அப்படிதான் போக முடியும். அதாவது இந்த சுங்க வரி மாதிரி ஒரு நாளைக்கு 68 கோடி நார்மலா பார்க்க நான் பெரிய கணக்கு பார்ப்போம். இந்த சுங்க வரி சார்ஜ் இன்னைக்கு இந்தியாவுக்கு மூணு கப்பலை விட்டாங்க, நட்பு நாடு, இலங்கைக்கு முடி, அப்படி இந்த நட்பு நாடுகள்லாம் விட்டுருவாங்க. இப்படி இவன் அமெரிக்காவுக்கு அவன் கால நக்கி திரு நாடுகளுக்கும் ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் துணை போன நாடுகளுக்கிடமிருந்து 2 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் சொல்லி சுங்க வரி டாலர் லட்சக்கணக்கில் அவங்க அநேகமா அவங்களோட சைனா பணத்தெல்லாம் கேட்பாங்க. அப்படின்னு வரக்குள்ள அந்த பணத்தால பாதிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு எல்லாம் செய்யலாம். அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புனர்வாழ்வு ரிஹபிலிட்டேஷன் கொடுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் ஈரான் கிட்ட இருக்கும். அந்த நான் சொன்னேன் 2-3 ஆண்டுக்குள்ள 2-3 இயர்ஸுக்குள்ள பணம் இருக்குமாண்டா திடீர்னு பில்டிங் எல்லாம் கட்டும். அநேகமா ஈரான், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை லேபர் எடுப்பாங்க. இது எப்படி இருக்கும் இருந்து பாருங்க நீங்க. மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உண்டாமைய போகுது உலகம். அப்படி இருந்தாலும் கூட இப்ப பாருங்க, இஸ்ரேலுக்குள்ள ஏராளமான சிங்கள மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு தேடி. இப்ப ஈரானுக்குள்ள ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு எல்லாம் செட் ஆகும், நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம். ஆக நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. துபாய் எல்லாம் இல்ல, நம்ம அரபு தேசம் உட்பட ஈரான் முழுவதும் நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு வருமுங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கூடிய சீக்கிரம் சமாதானமான ஒரு நிலைமை கொண்டு வருமானால் எமது மக்களுக்கு வேலை வாய்ப்பு தேங்கி கிடக்கின்றது. யாரும் கவலைப்படாங்க.
எல்லா கஷ்டமும் நீங்கி போயிடும். கொஞ்ச காலம் பொறுத்து அப்புறம் நீங்கி போயிடும். வாங்க நாம செய்திக்குள்ளேயே போவோம். நம்முடைய இதுகளை விட்டுட்டு ரைட். மலைப்பாங்கான பகுதிகளில் 2 அமெரிக்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை ஈரானிய பழங்குடியினர் தாக்கி அளித்திருப்பதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. மத்திய ஹோலிய போயர் அஹமத் மற்றும் பக்தியாரி மாகாணங்களைச் சேர்ந்த ஈரானிய பழங்குடி போராளிகள் ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்த 2 அமெரிக்க பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை தாக்கியதாக இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. இன்று சனிக்கிழமை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானின் வழக்கமான ஆயுத படைகளின் இடுப்பிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கரடுமுரடான அணுக முடியாத மலை பகுதிகளில் அந்த ஹெலிகாப்டர்கள் இயங்கி வந்ததாக IRGC தெரிவித்துள்ளது. IRGCயின் வான் பாதுகாப்பு படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் விமானிகளை மீட்பதற்காக அவர்கள் ஈரானிய எல்லைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு பழங்குடி குழுவும் தனித்தனியாக தாக்குதலில் ஈடுபட்டு 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களையும் வெற்றிகரமாக தாக்கியதாக IRGC தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் எப்போதும் துணிச்சலான, கண்ணியமான மற்றும் வெற்றி பெற்ற பாதுகாவலாக இருந்த பழங்குடி போராளிகளை IRGC வீரமிக்கவர்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். தற்போது 6வது வாரத்தில் தொடரும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பில் இந்த சம்பவம் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறிப்பாக வழக்கமான படைகளின் இருப்பு குறைவாக உள்ள கடினமான நிலப்பரப்புகளில் வெளிநாட்டு ராணுவ ஊடுருவல்களை எதிர்கொள்வதில் ஒழுங்கற்ற மற்றும் உள்ளூரில் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்பு படைகள் தீவிர பங்கு வகிக்கின்றன என்பதையும் காட்டுகிறது. ஈரானிய ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு படைகள் வெள்ளிக்கிழமை அன்று குறைந்தது 2 போர் விமானங்களையும் 5 ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தின. இது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய விமான படைகளுக்கு ஒரு கருப்பு நாள் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி IRGCயின் விண்வெளி பாதுகாப்பு படையின் போர் விமானங்கள் ஹைன் மற்றும் ஜன்சான் வான்வெளியில் 2 குரூஸ் ஏவுகணைகளை வெற்றிகரமாக வேட்டையாடி அளித்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. கூடுதலாக இஸ்ஃபஹான் வான்வெளியில் 2 MQ-9 தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன மற்றும் புஷேர் வான்வெளியில் ஒரு ஹெர்ம்ஸ் ஆளில்லா விமானமும் சுட்டளிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் தெற்கு கடற்பரப்பில் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்காவின் A-10 வார்ஹாக் போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு A-10 வார்ஹாக் போர் விமானம் ஒன்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. இதேவேளை இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தில் உள்ள முக்கிய இடங்கள் மீது ஈரானிய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பென்குரியன் விமான நிலையத்தில் உள்ள இஸ்ரேலிய ஆட்சியின் முக்கிய நிலைகளை குறிவைத்து ஒரு பெரிய அளவிலான ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய தொடர் ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடியாக பென்குரியன் விமான நிலையத்தில் உள்ள இஸ்ரேலிய ஆட்சியின் முக்கிய நிலைகளை குறிவைத்து ஒரு பெரிய அளவிலான ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் தெரிவித்துள்ளது. நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் புதிதாக கட்டப்பட்ட கட்டுப்பாட்டு கோபுர முனையம் 1 மற்றும் 2 உள்ள கட்டுப்பாட்டு கோபுரங்கள், வழி செலுத்துதல் அமைப்புகள், அத்துடன் விமான நிலைய அண்டனாக்கள் மற்றும் ரேடார் நிறுவல்கள் உள்ளிட்ட விமான நிலையத்தில் உள்ள பல மூலோபாய வசதிகள் மீது தங்கள் படைகள் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி இந்த தாக்குதல் அதிகாலையில் தொடங்கப்பட்டதுடன் எதிரியின் ராணுவ வான்வெளி போக்குவரத்து கட்டளை மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்புகளை சீர்குலைக்கும் நோக்கில் அதிக எண்ணிக்கையிலான ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தி தாக்குதல் செய்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தும் போர் விமானங்களின் வழிகாட்டுதலை தடுப்பது, வான்வெளி நடவடிக்கைகளில் தலையிடுவது மற்றும் எதிரிகளின் கண்காணிப்பு மற்றும் மின்னணு போர் திறன்களை சீர்குலைப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் குற்றங்களுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் இதில் ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களுக்காக பென்குரியன் விமான நிலையத்தை பயன்படுத்தியதும் அடங்கும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறியது. சமீபத்திய தாக்குதல்களின் வீர மரணம் அடைந்தவர்களுக்காக பதிலடி நிச்சயம் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளதுடன் தனது பதிலடி தடையின்றி தொடரும் என்றும் அது எதிரியின் நடவடிக்கைகளின் அளவிற்கு ஏற்ப விகிதாசாரமாக இருக்கும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானுக்கு எதிராக ராணுவ ஆக்கிரமிப்பை தொடங்கின. தெஹ்ரான் முழுவதும் 30 இலக்குகளை தாக்கி இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அலி ஐதுல்லா கமினி அலுவலையும் பல மூத்த ஈரானிய அதிகாரிகளையும் படுகொலை செய்த பின்னர் அதனை தொடர்ந்து ஈரானிய ஆயுதப்படைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதிகள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டும் கடுமையான பதிலடிகளை கொடுத்து வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை அதிர்ச்சி கூட்டும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக அமெரிக்கா கராச்சியில் உள்ள B1 பாலத்தை வான்வழி தாக்குதல் நடத்தி அளித்தது ஈரானின் தண்ணீரை விற்கும் தொழில்நுட்ப ஆற்றலுக்கும் சான்றாக விளங்கிய இந்த பாலம் ஒரு மகத்தான பொறியியல் சாதனையாகும். ஈரானில் ஒரு என்ஜினியரிங் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. முற்றிலும் ஒரு குடிமை பணி திட்டத்தை குறிவைத்த இந்த கோழைத்தனமான பயங்கரவாத செயல் அமைதியையும் வளர்ச்சியையும் பேணுவதாக கூறிக்கொண்டு தங்கள் மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க உழைக்கும் நாடுகளுக்கு எதிராக வன்முறை செயல்களில் ஈடுபடும் உலக வல்லரசுகளின் பாசாங்குத்தனத்தையும் கோழைத்தனத்தையும் அமலப்படுத்தி இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய பொறியியலில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையான B1 பாலம் 2017 தொடங்கப்பட்ட வடக்கு கராச் விரைவுச்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 1050 மீட்டர் நீளமும் 130 மீட்டர் உயரமும் கொண்ட இந்த மேம்பாலம் குடிமை பொறியியல் துறையில் ஈரானின் வளர்ந்து வரும் திறன்களில் ஒரு சின்னமாக ஏற்கனவே மாறியிருந்தது. பெய்லகான் ஆற்றில் மீது அமைந்துள்ள இந்த பாலம் மேற்காசியாவிலேயே மிக உயரமானதாக முற்றிலும் ஈரானிய நிபுணர்களால் கட்டப்பட்ட ஒரு பொறியியல் அதிசயமாக அது அமைந்திருக்கிறது. வெளிநாட்டு நிபுணத்துவத்தை நம்பியிருக்கும் பல பெரிய அளவிலான திட்டங்களை போல அல்லாமல் இதன் கட்டுமானம் உள்நாட்டு திறமை மற்றும் புதுமையின் விளைவாக ஒரு வெளிநாட்டு ஆலோசனை கூட இல்லாமல் முற்று முழுதாக ஈரானின் ஆலோசனையின் ஈரானின் திட்டத்தில் வடிவமைக்கப்பட்டு நிதியளிக்கப்பட்டு கட்டப்பட்ட பாலமாக அந்த B1 பாலம் பார்க்கப்படுகிறது. கொடுமையிலும் கொடுமை. தெஹ்ரான் கராச் நெடுஞ்சாலைகளில் நிலவிய கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வாக வடக்கு கராச் விரைவுச்சாலையின் மற்ற பகுதியுடன் இந்த பாலமும் கட்டப்பட்டது. இந்த பிரச்சனை லட்சக்கணக்கான பயணிகளுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் ஒரு பெரும் சுமையாக இருந்து வந்த பாலமாக அந்த B1 பாலம் அமைந்திருந்தது. மே மாதத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த திட்டம் ஈரானின் உட்கட்டமைப்பு உத்தியின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. இது தெஹ்ரான் கராச் வழித்திடலில் போக்குவரத்தை 40% குறைத்து 14 மேற்கு மாகாணங்களின் தினசரி பயண நேரத்தையும் பொருளாதார திறனையும் கணிசமாக மேம்படுத்துவதை நோக்கமாக இந்த பாலம் அமைந்திருந்தது. பாலத்திற்கு அருகில் விடுமுறையை கொண்டாடி கொண்டிருந்த பல குடும்பங்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர். இந்த திட்டமிட்ட பயங்கரவாத செயலில் மொத்தத்தில் 13 பேர் வீரமரணம் அடைந்தனர் என்றும் 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்றும் சொல்லப்படுகின்றது. இது குறித்து நாம் ஏற்கனவே சரியாக இந்த அளவை தந்திருக்கிறோம். ராணுவ சொத்துக்கள் இடமாற்றம் செய்யப்படுவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டே இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா ஒரு அறிக்கையில் கூறியது. இருப்பினும் இது ஒரு அப்பட்டமான பொய் என்று ஈரான் மறுத்துள்ளது. B1 பாலம் ஒரு பெரிய அளவிலான ராணுவம் அல்லாத உட்கட்டமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு குடிமை கட்டமைப்பாகும். அந்த பாலம் வழியாக எந்த ராணுவ சொத்துக்களும் கொண்டு செல்லப்படவில்லை என்றும் மேலும் அதன் அருகாமையில் எந்த ராணுவ தளங்களும் இருக்கவில்லை என்றும் ஈரான் உறுதியாக தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்களில் பிரபலமான சுற்றுலா தலமாக வடக்கு பகுதிக்கு சென்ற மில்லியன் கணக்கான ஈரானிய மக்களுக்கு அமெரிக்க தலைவர்கள் கூறி வரும் பொய்யை அவர்கள் நன்றாக உணர்வார்கள் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாம் சில பாலங்களை தாக்குவோம் என்றும் மனதில் சில நல்ல பாலங்கள் உள்ளன என்று அறிவித்திருந்தார். பின்னர் தனது ரூட் சோசியல் தளத்தில் ஈரானின் மிகப்பெரிய பாலம் மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்த முடியாதபடி இடிந்து விழுகிறது என்றும் இன்னும் பல வரவிருக்கின்றன என்றும் பெருமிதம் கொண்டார். இருப்பினும் இந்த வான்வழி தாக்குதலின் கொடூரத்தை ரம்மின் கற்காலம் என்ற சொல்லாடலின் பரந்த பின்னணியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் குண்டு வெடிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு ஈரானை கற்காலத்துக்கு திரும்பி அனுப்புவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தி இருக்கின்றார். இப்பொழுது மீண்டும் 48 மணி நேர அவகாசத்துக்குள் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்க போகின்றார். மீண்டும் நாம் சொல்கின்றோம், அநேகமாக அது ஒரு அணுகுண்டு பாலமாகவும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஈரானின் 9 ஆண்டு கால மிகப்பெரிய ஒரு என்ஜினியர் டீம் ஒன்றின் முயற்சியை சற்று நிமிடங்களில் முடித்திருக்கிறான் நாசமா போன ஒருத்தன். அந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு ஆசையாக இப்ப இலங்கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால்
சவுதி அரேபியா கட்டுக் கொடுத்திருக்கி திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியாவுக்கான கடற்பாலம் இலங்கையிலே மிகப்பெரிய கடற்பாலம் என்று அதைத்தான் சொல்லலாம். அது நீளம் சரியா தெரியல, ஒரு 1000 அடிக்கு கூட போகும் நினைக்கிறேன், பார்க்கலாம் கிட்டத்தட்ட. அப்படி ஈரானின் மிக ஆசைப்பட்டு அவங்களோட என்ஜினியரிங் வெளிநாட்டு ஆலோசனையும் இன்றி, வெளிநாட்டு உதவியும் இன்றி, வெளிநாட்டு நிதியும் இன்றி 2017 முதல் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியில் 130 அடி உயரத்தில், எவ்வளவு பெரிய உயரம் பாத்தீங்களா, அது சீனாவில் அதே போன்று நினைக்கின்றேன் நான். சீனாவில் இது போன்ற பல பாலங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் கட்டப்பட்ட ஒரு பாலத்தை, ஆசையாக கட்டப்பட்ட பாலத்தை அழிச்சிட்டான் பாவி. ஆனாலும் அதை அவர்கள் மீண்டும் இந்த சுங்கவரி மூலம் மீண்டும் கட்டி எழுப்ப இன்னும் ஒரு 10 ஆண்டு போகும் இல்லையா, பார்க்கலாம். மிகப்பெரிய செய்தியாக போய்விட்டது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.